போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமே
கருள் புரிவார்.
அண்ணாச்சிக்கு தான் முதல்ல மாலை போடணும். நேத்து வந்ததுல இருந்தே பேசி அண்ணாச்சி மைக்க கையில வாங்கினதுதான் தோஷம். மைக்கே லீவே கிடையாது. சாமி கச்சு தண்டா வாத்தியா கச்சு தண்டா வாத்தியா அண்ணாவி குருவா யாரு என்று பார்த்தமா தென்னிந்தியா தேசமே தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புத்தரி சிவநல்லூர் நகரில் மாநிலமும் யாதி வச்சு மாநிலமும் யாதி வச்சு ஐயா மாடசாமி மாநிலமும் யாதி வச்சு ஒரு வாடமல்லி புத்தரியும் வல்லமண்ட நகரில் மாரியம்மா ராமமே மாரியம்மா புலவர் தினத்துக்கு ஒரு புத்தரியும் வீட்டே புது நகரில் வில்லிசை கவிகளே விருத்தம் போட்ட அறுத்தங்கள் உலகில் யாதி வச்சு இசைக்கு அவர் புலவர் காட்டுமல்லி புத்தரியும் கடையை நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்ட கவி பாடும் கடனாத நாமமே கலை உலகில் யாதி வச்சு கலை உலகில் ஐயா கணபதி சாமி வந்தே வந்தே சபையர்க்கெல்லாம் சபையோர் வந்த சபையர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் நாங்க வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்கள் நாம் பாலகி மாதவி உங்கள் சபையோர்கள் முன்னால் சாஸ்தாங்களை சுருக்க இந்த சக்திகளை பாட சபையோர்கள் கேட்டு அரக்கங்களை சுருக்க சொல்லி அம்மல்களை பாட நீங்க அறிவீர்களும் கேட்டு பாடுகிற பாட்டை அழுது உச்ச வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்ன சொல்லுகிற சொல்ல ஒரு சொல் குறைகள் இருந்திட்டாலும் சொன்ன குழந்தை போல் என்ன அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் நாங்கள் 6 பிள்ளை 100 6 பிள்ளை 100 எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே வருங்காலம் ஆணவ செல்வங்களே வாலிப
பெரிய இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த சவரித்த நாடார் குடியிருப்புமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு இரட்டை சுடலை மாயாண்டியின் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேர்வட்ட இரட்டை சுடலை மாயாண்டி, சந்தன மாரியம்மா, மசாலாக்காரி அம்மா, பழையம்மன், இப்பேர்வட்ட பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இப்பேர்வட்ட ஐயாவுடைய அம்மாவுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல இது என்ன மாதம்? இது சித்திரை மாதம். சித்திரை மாதத்திலே ஆலயத்தில் கொடை விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சித்திரை மாதம் கொடை விழா. சித்திரை மாதத்திலே ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த அம்மாவுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல நாமளுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு நாமளை வரவழைத்துள்ளார்கள். இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த அனைவர்களுக்கும் சரி, அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் அதோடு மட்டுமல்லாமல் எம் ராமலிங்க நாடார் அதோடு லீலாவதி அம்மாள் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாகவும் இந்த ஊரின் சார்பாக நாமளை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்துள்ளார்கள். எப்படியாவது நம்ம வில்லுப்பாட்டையும் இந்த ஊருக்கு வர வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஏகப்பட்ட ஆசை, ரேசுப்பட்ட ஆசை கிடையாது. ஆமா, அண்ணாச்சி அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணாச்சியை காணுமே, அந்த இருக்காரு ராமலிங்க நாடார் அண்ணாச்சிலாம். அப்பா, என்ன வீட்டுக்கு வந்து நீங்க வந்தா தான் முடியும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாமளை அன்பு உள்ளம் கொண்டு அவர்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். அதோட என்ன அட்வான்ஸ் கொடுத்ததை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஆலயத்திற்கு வரவழைப்பதற்காக ஏற்பாடு பண்ணி இருந்த வரவேற்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கலைஞரை இன்னொரு கலைஞர் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை விட பெருமை ஒண்ணுமே கிடையாது. செண்டாமேல கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை பெருமைப்படுத்துவது பெரிய மனசு இருந்தா தான் செய்ய முடியும். எல்லார் மனசும் அப்படி வராது. அதனால நாமளை அன்போடு வரவழைத்த கலைஞர்கள் அவர்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஹரிஹரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட ஹரிஹரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. கோயிலுக்குள்ள சாமி வரமாட்டாரு, நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாரு. ஹரிஹரசுதன் ஐயன் கதையை பாடி ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். உள்ள வரும். 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து விட்டு சந்தன மாரியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடுகின்ற பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். ஒரு சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம். அழகா பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன்.
நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. கிடையாது கிடையாது. எனக்கு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாடி மதி அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் யான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து வந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். அப்பலே போட்டுக்க மாட்டோம். தெரிஞ்சா தான் போடுவோமே குறவே. தெரியாதுன்னு இப்படி படக்குன்னு சொல்லிட்டியா? சொல்லாமல தெரியாதுன்னு. கடுப்பா இல்ல. இவ்வளவுதான் வில்லுப்பாட்டு படிச்சாலும் மேலம் எல்லாம் அடிச்சாலும் ஆமா தாய்மார்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து குல போட்டாலே சாமியே வரும். ஆமா பெண்ணா பிறந்தவங்க குறவ போட தெரியாதுன்னு சொல்லலாமா நம்ம? நான் போட்றல. போட்டாச்சு. தெரிஞ்சுக்கிட்டு தானே தெரியலங்க. தாய போடுங்கம்மா ஒரு குலவே. போடுங்கம்மா ஒரு குலவே. பொன்னான மணி குலவே. பொன்னான மணி குலவே. முக்க முக்க மூணு தேரா. முக்க மூணு தேரா. குலவே போடுங்கம்மா. குலவே போடுங்கம்மா. ஆலப்பட குலப்பட. குலப்பட. ஐயங்காச்சி வேப்படையா. உன்மடையா
ஒரு அறிஞர